கடகராசி என்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தில் ஆரம்பிக்குதுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுணக்கங்கள், முடக்கங்கள், மனசில் சொல்லனா கவலைகள் இதெல்லாம் தீரக்கூடியதாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமான பாதையில் லாபத்துடன் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பேச்சு வார்த்தையில் மற்றவங்களுடன் வாக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் கூடாது, தேவையில்லாத விதண்டாவாதங்கள் கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்பட்டு தனித்தனியாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த நெருக்கடிகள்லாம் தீர்வுக்கு ஒரு நல்ல இடத்துல, நல்ல காலேஜில், நல்ல கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நிலை மேம்படும், விரை செலவுகளும் உண்டாகும். வருமானம் வர்ற நேரத்தில் தான் சேமிக்கணும். அதனால் கவனமுடன் செலவு பண்ணுங்கள். தொலைதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வெளி மாநில வெளி நாடுகளுக்கு பயணமாகக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோகமெல்லாம் இருக்குதுங்க. நீண்ட காலமாக வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது. அதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறோமே, பொண்ணு பார்த்துருக்கோமே, பொண்ணு வீட்டில் போனோம், மாப்பிள்ளை வீட்டில் போனோம், என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு தெரியலையேன்னு வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் வரும், நல்ல தகவலே வரும். அதனால் திருமணம் பேச்சுக்கள் கைகூடும், சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நிலையில் இருந்த சோர்வுகள்லாம் நீங்கி முன்னேற்றம் உண்டாங்க, ஆரோக்கியம் மேம்படும். உற்றார் உறவினர் அங்காளி பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கல்யாணம் காட்சி காது குத்தில் சந்திக்கும் பொழுது பகையாளிகள் நண்பர்களாவதற்கும், உறவுகள் மீண்டும் துளிர்த்து நல்ல உறவுகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. முன்னோர்களுடைய ஆன்மாவின் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்த பஞ்சாயத்துக்கள்லாம் பெரியோர்கள் முன்னிலையில் நல்லபடியாக தீர்வாகும். சமாதானமாக போகக்கூடிய சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு முதலீடுகள் பண்ணுறது, தேவையில்லாத புது தொழிலை தொடங்குவது, காசை கொண்டு போய் அதில் டெபாசிட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேங்கிற மேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏனென்றால் எல்லோரும் பேச்சில் சர்க்கரை தடவி பேசுவார்கள். காசு வாங்கிட்டாங்கன்னா பகையாளி ஆகி விடுவார்கள். எதிலையும் யாரையும் நம்பி முதலீடு செய்து விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலேயே அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிற தொழில் நல்லபடியாக நடந்தாலே அதுவே சந்தோஷங்கிற மன நிம்மதியோட, சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை செயல்படுத்தினீங்கனாலே, அதில் கிடைக்கிற வருமானத்தை மிச்சம் பண்ணாலே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். விரைய செலவுகள் அதிகமாக ஆவதற்கு முன்பே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்க. கையை குறுக்கித்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நண்பர்கள் இடத்துலையும் குடும்ப நியாயங்களை பேசக்கூடாது. குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் அங்கே சொல்லக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டை சச்சரவுகளை மற்றவர்களிடம் பேசாதீங்க. வெள்ளி செவ்வாய் தோறும் பராசக்தியை மனதில் நினைத்து வழிபடுங்கள். செவ்வரளி வைத்து வழிபடுவது வெற்றியை குறிக்கும். தினந்தோறும் முருகப்பெருமானை கையெடுத்து வாருங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். குருவே சரணம்.